இந்த வீடியோவில் நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எட்சியை பற்றி நம்ம இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி எப்படி பண்ணலாம், பேனர் அக்கௌண்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது எட்சியை பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கீழே குரூப் லிங்கும் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கடுத்து பிளேலிஸ்ட்டும் இருக்குது, எட்சி பற்றி ஃபுல் பிளேலிஸ்ட்டும் இருக்கும். அந்த எட்சி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோஸ் எதுனாலும் பார்த்துக்கோங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எப்படி செட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எட்சி செல்லர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷிப்பிங் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு ஷிப்பிங் சார்ஜ், இந்தியாவுக்குள்ளே விற்றா ஒரு ஷிப்பிங் சார்ஜ், கனடாவில் விற்றா ஒரு ஷிப்பிங் சார்ஜ், நீங்கள் தனித்தனியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 3 ஆப்ஷன் உண்டு. எப்போ எந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்து நீங்க டிஸ்பேச் பண்ண போறீங்க ஒரு ஆப்ஷன். அதுல யுவர் ப்ராசஸிங் ப்ரொஃபைல் இருக்கா, அதுதான் மொதல் ஆப்ஷன். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் பண்ணிட்டு நான் யாருக்கா கிளிக் பண்ணி செய்யும் அதில் எடிட் நான் கொடுத்துக்கிறேன். இல்லை கிரியேட் நியூ நீங்க கொடுத்துக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா மேடு டு ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கடுத்து ரெடி டு டிஸ்பேச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். மேட் டு ஆர்டர்னா அந்த ஆர்டர் வந்த பிறகு தான் அந்த பொருளே நீங்க மேட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ரெடி டு டிஸ்பேச்னா யாருக்குமே ரெடி பண்ணி வச்சிருக்க பொருளை டிஸ்பேச் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். செலக்ட் ப்ராசஸிங் டைமை கிளிக் பண்ணி நீங்க எத்தனை நாள்ல டிஸ்பேச் பண்ண போறீங்க, 2 நாள்லயா, 1 நாள்லயா, 1 வாரத்துலயா, அது நீங்க எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்க கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டர் ப்ராசஸிங் ஷெடியூலை கிளிக் பண்ணி உங்களால் சண்டே இல்லை எந்த குறிப்பிட்ட டேயை நீங்க பண்ண முடியாதுன்னா அதை மட்டும் நீங்க அதில் ரிமூவ் பண்ணிட்டு இந்த நாள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கிரியேட் டெலிவரி ப்ரொஃபைல்ல ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எந்த கண்ட்ரில இருந்து நீங்க டிஸ்பேச் பண்ண போறீங்கன்னு கேட்கும். அதில் நான் இந்தியா தான் பண்ண போறேன். அதுக்கடுத்து உங்க பின்கோட், உங்க ஊரோட பின்கோட அதில் கொடுத்துக்கோங்க. ஆரிஜின் பின்கோட கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் இந்தியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன மாதிரி டெலிவரி பண்ண போறீங்க, எத்தனை டேஸ் பிசினஸ் டேஸ்ல பண்ண போறீங்களா, என்ன கொரியர்ல பண்ணுவீங்க, ஃப்ரீ டெலிவரினா ஃப்ரீ டெலிவரின்னு வச்சுக்கலாம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஐட்டத்துக்கு எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் வாங்குவீங்க, 2 ஐட்டத்துக்கு ஒரு ஷிப்பிங் சார்ஜ்னாலும் இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்சுவேர் ஷிப், அதாவது இந்தியா விட்டு வெளியினாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது இப்போ இந்தியாவில் பண்ணி வேற கொரியர் மூலமாக பண்ண போறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண போறீங்க, இல்லை டிஹெச்எல்ல பண்ண போறீங்க, இல்லை யூபிஎஸ்ல பண்ண போறீங்கன்னா இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் யூபிஎஸ்சி இல்லை இதோட எஸ்டி ப்ரொஃபஷனல் அதில் ஏதாவது பண்ண போறீங்கன்னா அதுலேயே கீழே அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதுலேயே அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எத்தனை டேஸ்ல பண்ணுவோம் அந்த கொரியர் வந்து போய் சேரும். அந்த நீங்க கொரியர் ஆப்ஷன்ல பண்ணாலே அது எத்தனை டேஸ்ல பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அந்த டேட்ல ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள்ல டெலிவரி ஆகும். அது வந்து இந்தியாவுக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்தியாவுக்குள்ள தான் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஃபிக்ஸ்டு பிரைஸுங்கிற கிளிக் பண்ணி அதுலயே நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஆட் அனதர் லொகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன லொகேஷனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இதை மாதிரி தான் ஆட் பண்ணணும். கனடா, ஜெர்மனி, அதில் எத்தனை கண்ட்ரி பாருங்க, யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு இந்த போஸ்டல் சர்வீஸில் பண்ண போறீங்க. நான் இதில் இந்தியன் போஸ்ட் தான் பண்ண போறேன். அதனால இந்தியன் போஸ்ட்டையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஃப்ரீ டெலிவரினாலும் ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துக்கலாம், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னாலும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எந்தெந்த கண்ட்ரிலாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரி விடாமல் எல்லா கண்ட்ரியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும் தான் உங்கள் ப்ராடக்ட்டே ஷோ ஆகும். இப்போ கனடாக்கு ஆட் பண்ணிருக்கீங்க, அது வந்து யூகேக்கு ஷோ ஆகும்னா ஷோ ஆகாது, கனடாக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இருக்கும். அதனால அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஆட் பண்ண தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்குமே ஓப்பன் ஆகும். நீங்கள் எத்தனை லொக்கேஷனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கீழே டெலிவரி அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக் இருக்கும். இதுல இருந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் 3 நாள்ல போற போஸ்ட் 100 ரூபா பே பண்ணீங்கன்னா சீக்கிரம் 2 நாள்ல போயிடணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மாதிரி ஸ்பீட் போஸ்ட் எடுக்கலாம். இந்தியா போஸ்ட்லேயே அது மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஸ்பீட் டெலிவரி, அதுக்கடுத்து நார்மல் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கூட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற ஆப்ஷனை அதில் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம், பண்ணிக்கோங்க. இதுல ஒரு நான் டிப்ஸும் சொல்றேன். இப்போ ஃப்ரீ டெலிவரின்னு இருக்கா, இப்போ இந்தியாவுக்குள்ளே பண்ண போறீங்க, உங்க ப்ராடக்ட் வந்து 200 ரூபாய் சேல் பண்றீங்க, அதுக்கு வந்து நீங்க 280 வச்சிருங்க. 280 வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷிப்பிங் சார்ஜ் அதுலேயே வந்துருது. அதில் நீங்க ஃப்ரீ டெலிவரி போட்டுருங்க. இதுல டெலிவரி அப்படின்னு இருக்கா, டெலிவரி அப்படில கூட 30 ரூபா வச்சுட்டு கூட 130 ரூபா, அதில் அவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் 30 ரூபா தான் கிடைக்கும். 30 ரூபா போட்டா 2 நாளைக்கு முன்னே வந்துடும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நீங்க அப்படி வைங்க. ஒவ்வொரு கண்ட்ரி ஷிப்பிங் சார்ஜ் வந்து 5 ரூபா வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்ல ஒரு ரேட்டு, குறிப்பிட்ட ரேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 200 ரூபா 300 ரூபா ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. அப்போ ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு 400 ரூபான்னு மட்டும் தான் காட்டும். கீழே டெலிவரி அப்டேட்ல கூட 200 ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 நாள்ல வருது, 3 நாள்ல வந்துடும், 2 நாள்ல வந்துடும், நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உண்டு. 15 நாள் டெலிவரி,
7 நாள் டெலிவரி 6 நாள் டெலிவரின்னு ஆப்ஷன் உண்டு. அந்த ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. நான் எட்சியில் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நிறைய பேர் ஜிஎஸ்டி நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணீங்க, ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. அதனால் நம்ம ஆடிட்டர்கிட்ட கேட்டிருந்தேன். நம்ம ஆடிட்டர் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு. நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம ஆடிட்டர் அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சப்போஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் அதுக்கடுத்து எல்யூட்டையும் சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து மொத்தமாக சார்ஜஸ் வந்து 2800 வரும். ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு ஃபைல் பண்ணால் 2000 ரூபீஸ்க்கு நம்மகிட்ட ஃபைல் பண்ணிக்கோங்க.